சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க 9486393197 என்ற எண்ணிற்கு நியூஸ் என டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புக. காற்றலைகளில் ஒரு நூலகமாக சிவகிரி நியூஸை செவிமடுத்து வருகின்ற அன்புக்குரிய அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு முறைங்க சிவகிரி பாலமேட்டு புதூரில் இருக்கிற மணியார் இருக்காங்க இல்லைங்களா, பொண்ணுக்குட்டி ஐயா, அவங்க வந்துங்க நம்ம எஸ்கே கார்த்திகேயன் கூப்பிட்டார். என்னமோ தெரியல, மணியார் இன்னைக்கு என்னமோ பேசலாம்னு கூப்பிட்டாரு, நீங்களும் வாங்க ஐயா போகலாம் அப்படின்னாரு. நம்ம எப்பவுமே எடுபடிக்காக கூட போயிடுது. அப்போ அவங்க நிறைய பல்வேறு விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. காஃபி அதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அதில் அவங்க சிலாகித்து சொன்ன விஷயம், அது எனக்கு பிடித்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஐயா விநியோகஸ்தராகவும் இருந்தாங்க. இங்கே தியேட்டர்னு பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய 2-3 மாவட்டங்கள்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த திரைப்படத்துறையில் முன்னில் இருந்த காலத்தில் கரகாட்டக்காரன் படத்தை அந்த ஏலம் மூடுவாங்க இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. அப்போ அதில் வெறும் 10,000 ரூபா வித்தியாசத்தில் நாங்கள் அந்த கரகாட்டக்காரனை மாவட்டம் முழுவதும் இருக்கிற எல்லா தேட்டருக்கும் விநியோகிக்கக்கூடிய உரிமையை நாங்கள் இழந்துட்டோம். சில லட்சங்கள், அதுக்கு மேலே அந்த 10,000 வித்தியாசம் வச்சுக்கலாமே, அப்படித்தான் நம்ம இழந்துட்டோம். ஆனால் அதை அந்த படம் சக்கப்போடு போட்டுது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் நம்ம தேட்டருக்கு நம்ம சிவரிக்கே கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணோம். இங்கே அது ஏகப்பட்ட நாள் ஓடிச்சு. அப்படி ஓட்டி நம்ம ஒரு தேட்டரில் மட்டும் அந்த ராயல்ட்டி கொடுக்கணும் இல்லையா விநியோகஸ்தருக்கு, அந்த ராயல்ட்டி ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு கேட்டதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தாங்களாமா. இப்போ உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா ராயல்ட்டி அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கே விற்பனைனா, இவங்க 10 லட்ச ரூபா ராயல்ட்டி மட்டுமே ஒரு தேட்டருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு படத்தை மட்டும் நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய செல்வாக்கு எங்கேயோ போயிருக்கோம். அப்போ வாழ்க்கையில் தம்பி, நம்ம எப்போவுமே இந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னா எப்பொழுதுமே அதை பிடிக்க முடியாது. இந்த வாய்ப்பு விட்டு அடுத்த வாய்ப்பு பிடிச்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே இல்லை. அது என்னுடைய திரைப்பட விஷயத்தில் நான் பெரிய விஷயமா நான் அதை கருதுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மிகுந்த நெகிழ்ச்சியோடு பரிமாறினாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம சிறப்பு இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் ஐயா சிவகிரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கோர்த்து தொகுத்து மிகுந்த அனுபவத்தோட உணர்ச்சியோட விஷயங்களை பல்வேறு வகையில் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறப்போ நம்ம ஊரை பற்றி நமக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குங்க. நம்மளே நெஞ்சு நிமித்தி காலை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு அவர் மிக நேர்த்தியாக நினைவுத்திறனோட அழகுற செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க, நான் உட்பட எல்லாத்துக்கிட்டையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க. அப்போ நாம் பண்ண வேண்டிய சமுதாய பணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கோடுகள் தத்துவம் தான். 2 கோடுமே இருக்கும் நம்மக்கிட்ட. அப்போது நல்லது அப்படிங்கிற கோட்டை பெரிய கோடாக மாற்றிட்டிங்கன்னா, சின்னது காணாமல் போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக போய் அப்படியே நம்மளை விட்டு அழிந்து போயிடக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஐயா மூலமாக நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தில் கற்றுக்கிட்டோங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நேர்த்தியாக தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் ஒரு கோர்ட்டில் வாதாடுற மாதிரி அவ்வளோ ஆளுமையோட எடுத்து முன்வைக்கிறப்போ யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆணித்தரமான அற்புதமான பேச்சு. உங்களோட சேர்ந்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வணக்கம், மீனாட்சி சுந்தரம் பேசுகிறேன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அதாவதுங்க 5/6/1975 பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிவகிரி அண்ணா மேடைக்கு வருகை புரிந்தார். சரிங்க சரிங்க. அப்பொழுது மேடையில் அமர்ந்த உடனே ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை வலதுபுறம் இடதுபுறம் அரவணைத்து மேடை ஏற்றியவர்கள் எம்.கே. குமரேசன், நானும். அந்த காலத்திலேயே அவர் மேடை ஏறிய உடனே பல நண்பர்களை மேடைக்கு அழைத்தார். எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கிட்டையா தியாகி வந்திருக்காரான்னு கேட்டாரு. சொல்லி ஆமா, இல்லைங்க ஐயா, அவர் கொடுமுடியில் இருக்காருங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காருங்க அப்படின்னா. கொடுமுடியில இருந்தாலும் வந்தேன், விட்டுட்டனே, பார்க்காம போயிட்டனே, அடுத்த முறை பார்த்துக் கொள்கிறேன்னாரு. அடுத்து எம்பி கிருஷ்ணமுடியார் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. ஐயா, பல்பு எலக்ட்ரிக்கல் பொருள் வித்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு. நல்லா இருக்கிற எம்பிக்கு நல்லா இருக்கிற ஐயான்னாரு.
அடுத்து இல்லை தேங்காய் பவுண்டர் கேட்டாருன்னா தேங்காய்ப்பா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டார். அந்த தேங்காய் பவுண்டர் தான் அந்த கூட்டத்தோட தலைவரா இருந்தாரு. அதான் புரியுது புரியுது. ஆனா உரிமையை சொல்லி காமராஜர் அவர்கள் வருகை இருந்த போது கூட்டத்துக்கு தலைவரே தேங்காய் பவுண்டர் தான். தேங்காய் பவுண்டர் உரிமையை சொல்லி கூப்பிடுறது அவங்களும் நெருக்கம். அப்ப அவர் உடனே வந்து அத பாருங்கள, நாம வந்து இங்க வந்து மிகப்பெரிய அளவுல அவரை வந்து ஒரு மிராஸ்தார்னு கூப்பிடுற ஒரு பெரிய விவசாயின்னு கூப்பிடுறாங்க. காமராஜர் அவர்கள் வந்து அவரை தேங்காய்ப்பா சைக்கியமானு தான் கேட்டாரு. சூப்பர் சூப்பர். தலைவரே சைக்கியமா இருக்கிற தலைவரே என்னாரு நீ அன்னைக்கே அப்படின்னு சொல்ற போது என் போன்றவர்களாம் ஏதோ ஏமாற்றப்பட்ட விஷயத்தை பேசுறாருன்னு நினைச்ச கோபமா, நீ சென்னிமலை தொகுதியில் 1957 தேர்தல் என்ன நிற்கின்ற போது உனக்கு நான் 20,000 ரூபாய் பணம் கொடுத்தேன் தேர்தல் நிதியாக, மீதி 15,000 திருப்பி கொடுத்த ஒரே மாமனிதன் நீதான், மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று கூறினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இல்லையே தேங்காய் பவுண்டரை பார்த்து அவங்க எல்லாம் வாழ்ந்த மண்ணில நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது தேங்காய் பவுண்டர் 102வது வயதில் இறந்து விட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று பார்த்த நண்பர்கள் இன்னைக்கு நாம மறந்துடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்றோ சுதந்திர காலத்துல சிவகிரி வந்த காமராஜர் வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய அவருடைய நினைவாற்றல் இருக்கிற மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சிவகிரிக்கு ஒரு பெருமை, பெரிய பெருமை. அடுத்ததுங்க, சிவகிரியில வந்து சங்கர் பச்சான் சிறந்த ஒளிப்பதிவாளர், ஒரு டைரக்டர், ஒரு கதையாசிரியர் சிவகிரிக்கு வருகை புரிந்தார் செங்கல் திருமண மண்டலத்துல. கண்டிப்பா. அதற்கான ஏற்பாட்டை செய்தவர்கள் கார்த்திகேயன், முருகபூபதி, மிஸ்டர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள், சாரி போட்டோ முரியஸ் அவர்கள். ஆமாங்க ஆமாங்க, மிகச்சிறப்பா பண்ணாங்க. அப்போ அதிகமான நெசவாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. நானும் ஒரு நெசவாளருடைய நேசன் என்று மிக பெருமையாக கூறினார். நெசவாளருடைய கைதட்டல் அவருக்கு கிடைத்தது. சங்கர் பச்சான் கூட சிவகிரியுடைய வளத்தை பாராட்டினார், நெசவாளருடைய உயர்வை உயர்த்தி காட்டினார். அந்த பெருமை பெற்றது சிவகிரி. 1991 கலைக்குடி தானு என்ற மிகப்பெரிய டைரக்டரோடு, ஒரு திரைப்பட ஆசிரியரோடு, திரைப்படம் எடுப்பவரோடு இணைந்த பாலமெட்டு மணியாளர் பொன்னுக்குட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக புதுப்பாடகன் என்ற படத்தை மாற்றி தெருப்பாடகன் என்ற பாடலை என்ற படம் உருவாக்கி நடிகர் விஜயகாந்த், அமலா கலந்து கொண்ட ஒரு திரைப்படம் எடுத்த இடம் சிவகிரி பாலமேட்டு புதூர். அந்த பெருமை சிவகிரிக்கு கிடைத்திருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. 1991 காதோரம் கனகாபர் என்ற பாடலுக்கு விஜயகாந்தும் அமலாவும் ஆடிய பாடல் இருந்த இடம் சிவகிரி பாலமேட்டு புதூர், பொன்னுக்குட்டி பாலமேட்டு மணியார் இடம் என்பதை பெருமையோடு தெரிவித்து சிவகிரிக்கு அது ஒரு சிறப்பாக கருதுகிறேன். பெரிய பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு. சிவகிரியில என்ற ஊரை மேலும் சிறப்பு செய்வதற்கு இளைய தளபதி விஜயனுடைய படத்தில் கூட திருப்பாச்சி என்ற படத்துல வந்து சிவகிரி, ஈரோடு சிவகிரி அவருக்கு பேரே வச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. என்னன்னா, அதுல ஒரு அந்த படத்தினுடைய இணை டைரக்டர் வந்து செங்குந்தத்தை சேர்ந்தவர். யாரு பேர் ஞாபகம் இருக்கா? பேரு ஞாபகம் கேட்டா வரல. பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்று அப்ப சிவகிரி பெருமை சேர்க்கிறாங்க. ஈரோடு சிவகிரி என்ற பேரை வச்சு அவருக்கு வச்சுட்டாரு விஜய், தளபதி விஜய்க்கு. ஆமாங்க ஆமாங்க. அப்புறங்க சிவகிரிக்கு அருகில வந்து சிறுமலைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருந்துதான் ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோடு அர்த்தநாகீஸ்வரர் கோயிலுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு, முதல் அபிஷேகம் செய்வதற்கு அங்கிருந்து இன்னும் பால் கொண்டுட்டு இருக்காங்க. அமாவாசை, கிருத்திகை போன்ற காலங்கள்ல அது ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா. இது போல சிவகிரிக்கு சிறப்பு தான். என்னுடைய நினைவாற்றல சிறப்பாக கருதுகிறேன். சத்யராஜ் ஐயா என்னங்க? சத்யராஜ் இல்ல, நீங்க உங்களுக்கு அடுத்த நான் வர வரிசையா வரணுங்க. சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது தமிழகத்துல வந்து தலைமை பொறியாளராக இருந்தவர் வந்து மரியாதைக்குரிய நாகமாணிக்கம் அவர்கள். சூப்பர். நாகமாணிக்கங்கிற யாரு தெரியுங்களா? சிவகிரி நிலக்கிழார் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்.சி. ராமசாமியார் மகன் தான் நாகமாணிக்கம். அவர் தமிழகத்துடைய தலைமை பொறியாளராக பணியாற்றினாரு. சரிங்க சரிங்க. அவர் பணியாற்றிய காலத்துல எம்.ஜி. ராமச்சந்திரன் இறந்துடுறாரு. எம்ஜிஆர் பிறருக்கு நிழலாக இருந்தார், கொடையாக இருந்தார், நன்கொடையை வழங்கியவராக இருந்தார். அதனால் அவருடைய நினைவு தூணுக்கு வந்து நிழல் கொடை அமைத்து கொடுத்தவர், அந்த சின்னத்தை அமைத்து கொடுத்தவர், அதற்கு வரைவுகளை அமைத்து கொடுத்தவர் நாகமாணிக்க ஐயா தான். ஆனா காலப்போக்கில் அந்த கொடை எடுத்துட்டாங்க. சரிங்க சரிங்க. கொடை எடுத்து இன்னைக்கு சிம்பிளா மாத்திட்டாங்க அந்த ஆட்சியாளர்கள். அந்த நாகமாணிக்கத்தினுடைய பெருமை கூட எம்ஜிஆருக்கு கொடை அமைச்சது, சின்னமாக அமைச்சது கூட சிவகிரிக்கு தான் பெருமை. சரிங்க, சிறப்பு.
அப்புறங்க தமிழகத்துல பால்வளத்துறைகளை இணை இயக்குநராக இருந்த நாட்டாமைக்காரர் மரியாதைக்குரிய இந்த தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய பொறுப்பில் இருந்தவர், இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடிய செயலாளராக பொறியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய நாட்டாமை வரதராஜன் கூட சிவகிரிக்கு பெருமை சேர்ந்தவர் தான். நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா பால்வளத்துறை இணை இயக்குநராக இருந்தவர் ஒரு எளிமையான வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கார். நெசவாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் வாழ்ந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அது கூட சிவகிரி சிறப்பு தான். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. ஆமாங்க. அப்புறம்ங்க சிவகிரியில வந்து பொங்கியாளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது, மிகச்சிறப்பான கோயில். அந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, வடமுகம் தென்முகம் என்ற 2 குதிரைகள் எது முதலில் எது துளுக்குகின்றதோ, அதாவது நீர் விடுவாங்க, குதிரை மேல நீர் தெளிப்பாங்க. அவர் தெளிச்ச உடனே எந்த குதிரை துள்ளுகிறதோ அந்த குளம் தலைக்கும், குளம் சிறப்படையும், அவர்களுக்கு விவசாயத்தில் அதிக லாபம் கிடைக்க நம்பிக்கையோடு அந்த குதிரையை துளுக்க விடுவாங்க அந்த வருஷத்துல. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அந்த குதிரை துளுக்கின உடனே பல்லாயிரக்கான மக்கள் தீவெட்டி ஊர்வலமாக வந்து 3.25 நாளுக்குள்ள 4.25 தேர விட்டக்கூடிய மாபெரும் ஊர்தான் சிவகிரி. அது 2 குதிரை துளுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா எப்படி? ஏதோ ஒரு குதிரை தான் துளுக்கு, முதல்ல குடுக்கறது தான் அவருடைய வெற்றி. வடமுகமா தென்முகமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்துருது. 2 குதிரைக்கும் தண்ணி தெளிப்பாங்களான்னு கேக்குறேன். அவன் 2 குதிரை எது முதல்ல குளுக்குதோ அது சக்சஸ், வெற்றி. உடனே வந்து தீவெட்டி ஊர்வலத்தை ஆரம்பிச்சிருவாங்க. குதிரை துளுக்கதான் தெரியும், 2 குதிரையும் இந்த வரலாறு தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். ஆமா 2 குதிரை நிறுத்துவாங்க, எந்த குதிரை துளுக்குதோ அது மிகப்பெரிய பெருமை. ஆமா, அந்த தீவெட்டியினுடைய ஊர்வலத்தை பார்த்தாலே தீவெட்டி நமக்கு கண்ணன் தெரிஞ்சாலே பிணி நீங்கும் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே தீவெட்டியோடு நடக்கக்கூடிய ஒரே கோயில் பொங்கியாளியம்மன் கோயில். அது கூட சிவகிரிக்கு சிறப்பு தான். இல்ல, அதை கலந்துக்கிறதுக்கு பாக்குறதுக்கு நாடு கடந்து கடல் கடந்து வர ஆள் தான் இருக்காங்க. நீங்க கர்நாடகாவிலும் சொல்றாங்க, ஆந்திராவிலும் சொல்றாங்க, பொள்ளாச்சி, தமிழகத்துல பல்வேறு ஊர்களில் கூரங்கூட்ட விளையங்கூட்டனுடைய அத்தனை மக்களும் கூடுகின்ற சிறப்பு செய்கின்ற ஊர் சிவகிரி அம்மன் கோயில். ஜெகஜோதியா இருக்கிற இடம். ஆமாங்க, பெரிய பெருமை. அப்புறங்க நடிகர் S.S. சந்திரன், நடிகர் சந்திரசேகர், நடிகர் தியாகு போன்றவர்கள் சிவகிரியில வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு முறை வந்தாங்க. அப்ப வந்து இளஞ்செழியன் என்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து தேர்தல் நிக்கிறாரு. சூப்பர். அப்ப நிக்கின்ற பொழுது ஒரு அசம்பாவிதம் நடந்திருது. அந்த அசம்பாவிதத்தில் இருந்து இந்த S.S. சந்திரனையும் சந்திரசேகரையும் காப்பாற்றியது சிவகிரி தான். சூப்பர் சூப்பர். தன்னுடைய செழியன் வீட்டுல அவர்களை தங்க வைத்து அவருடைய எந்த விதமான சேதமின்றி அனுப்பிய ஊர் சிவகிரி தான். மிக பாதுகாப்பாக அனுப்பி வச்சோம். இது S.S. சந்திரனும் சந்திரசேகரும் தியாகும் பல்வேறு முறையில ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாலேயே தேர்தலுடைய கொள்கையை மாற்றினாலும் வந்த போதெல்லாம் சிவகிரி சிறப்பாக செய்வார். என்னுடைய உயிரை காப்பாற்றிய ஊர் சிவகிரின்னு சொல்லுவாங்க. அதுல மறைமுகமான அரசியல் எல்லாம் சொல்லல, ஏன் என்ன காரணம் சொல்லல, அது வேண்டாங்க நமக்கு. ஆமாங்க, நலமாக அனுப்பி வைத்த ஊர் சிவகிரின்னு சொல்லக்கூடிய பெருமை பெற்ற ஊர் சிவகிரி. கண்டிப்பா கண்டிப்பா. 1001 படத்துல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா வருவாரு நடிகர் ராமதாஸ். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவர் சொல்லுவார், ராமதாஸ் சொல்லுவாரு, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் நல்லவர்கள், வாய் தான் அதிகம் சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ராமதாஸ் கூட சிவகிரிக்கு வந்து இது நம்ம 2 பேரும் சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, ஊருக்குள்ள நம்ம பத்தி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 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 இல்ல, அதாவது நடிகர் ராமதாஸ் வந்து சொல்லுவாரு, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் நல்லவர்கள், வாய் தான் அதிகம்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட நடிகர் ராமதாஸ் கூட சிவகிரிக்கு வந்து நாடக அனுமதி கேட்டார், உரிமை கேட்டார், வாய்ப்பு கேட்டார், கிடைக்கவில்லை, மகிழ்ச்சியோடு சென்றார். அப்பேற்பட்ட ஊர் தான் சிவகிரி. ஐயோ அப்படியா? ஆமா, வந்துட்டு போனார், ராமதாஸ் வந்துட்டு போனார். ஆமாங்க, சரி சரி சரி. வேடிக்கை என்னன்னா, அப்படியே டீ கடை, அப்ப டீ கடை இருக்குது காமாட்சி மேல ஊட்டி. ஆமா, அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஊஞ்சலூருக்கு அடிக்கடி வருவார் நாடகம் நடத்துறதுக்கு. இராணிய நாடகம், அரிச்சந்திர நாடகம் நடத்துவார். ஒரு நாடகத்துக்கு வந்து 80,000 90,000 இப்படி அமௌண்ட் வாங்க, அனைத்து செட்டோட வந்துருவாரு. யார் வீட்டுக்கு வருவாரு? ஊஞ்சலூர் நடத்துவாங்க நாடகம், ஊஞ்சலூர் நாடகம். சூப்பர் சூப்பர். அப்ப சிவகிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி சிவகிரி என்னுடைய அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. டீ கடை அப்படியே கிடைக்கிறது மீனாட்சி சுந்தர் யாருன்னு கேட்கிறாரு. அது எல்லாரும் தெரியுமே. அங்க இருக்கிறது ராமதாசன் யாருக்குமே தெரியல. நான் போய் அவர் அறியப்படுத்தி, ஐயா நீங்கள் தானே சொல்ற போது மிக பெருமையாக நினைத்தார். நான் தான் ராமதாஸ் ஐயா என்று ஒரு நாள் மிகப்பெரிய கூட்டம் கூடியது அந்த இடத்துல. சூப்பர் சூப்பர்.
அவர் பெருமையா சொன்னாரு, ஓ சிவகிரிங்க இருப்பாரு சிறப்பு பெற்ற ஊருக்கு இவ்வளவு கூட்டமான, அப்போது அவரும் பெருமையா பேசினார் அவரை பாக்குறதுக்கு. அப்புறங்க சிவகிரியில வந்து காலம் அறிவான் கருணை புரியான் சிவகிரியான் என்ற ஒரு மிகப்பெரிய சித்திரை திருவிழா தேர் நடக்கு. ஆமாங்க. அந்த தேர் பாத்தீங்கன்னா அமலாசிக்கு அடுத்த தேர் சிவகிரி தான் பெரிய தேரு. ஆமா 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 படிச்சுக்கிறேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. தேரில் கூட சிறப்பு பெற்றது சிவகிரி, அமலாசிக்கு அடுத்த தேர். அப்புறம் மாடுகள் சேர்ந்தால் மந்தையடா, மனிதர்கள் சந்தையடான்னு சொல்லுவாங்க. மாடுகள் சேர்ந்தால் மந்தையடா, மனிதர்கள் சேர்ந்தால் சந்தையடான்னு சொல்லுவாங்க. அந்த சந்தை கூட பொள்ளாச்சிக்கு எடுத்தது சிவகிரி தான் பெரிய சந்தை. மாட்டு எல்லாம் ஜெகஜோதியா இருக்கும். ஆமாங்க ஆமா. இன்னைக்கு காலத்தூக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிட்டது. ஆனா வரலாறு படைத்த ஊர் சிவகிரி சந்தையில. அந்த மாடு ஓட்டிட்டு போறதுக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறதுக்கு 25 மாட்டை ஒன்னா கட்டி ஒரே கைத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அற்புதமா இருக்கு. பாத்தீங்கன்னா 20 மாடு 30 மாடு கட்டிட்டு போவாங்க. ரோட்ல போயிட்டே இருக்கும். ரோட்ல வரிசையா போயிட்டே இருக்கும். முத்து ரோட்ல தான் போவாங்க. பழனி பொள்ளாச்சி போன்ற ஏரியாவுக்கு அதிகமா போவாங்க. கால்நடையாவே போவாரு. அவர் ஓட்டிட்டு போறவரும் கால்நடையா போவாரு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்புறம்ங்க ஒரு பார்வையற்ற ஆசிரியர் சரித்திர பாடத்துல பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மாநிலத்திலேயே முதல் மார்க் பெற்ற மாணவனை உருவாக்கிய சரித்திர பாடல் உருவாக்கியவர் சிவகிரியை சேர்ந்தவர் தான். வெரி குட் வெரி குட். அவர் பேரு வெங்கடேஷ். சூப்பர். கடாசுக்கடை சண்முகத்துடைய புதல்வர். இன்னைக்கு வந்து அவர் வடுவட்டி ஸ்கூல்ல தலைமையாசிரியர் ஒர்க் பண்றாரு. மிக சிவகிரிக்கு பெருமை. தனக்கு பார்வை இல்லை என்றாலும் மாணவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றி வைத்த ஒரு மகான். கண்ணிருந்தும் கூடராய் காதிருந்தும் சிவடராய் வாழ்கின்ற நாம் ஒரு பார்வையற்ற ஆசிரியர் வந்து ஒரு பார்வையுள்ள மாணவனுக்கு தன்னுடைய பாடம் நடத்தி சரித்திரத்துல மிகப்பெரிய சரித்திரத்துல முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியவர் சிவகிரியை சேர்ந்த வெங்கடேஷ் தான். சூப்பர் சூப்பர். பார்வையற்ற ஆசிரியர். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிவகிரிக்கு பெருமைதானுங்க. நினைவு கூற வேண்டிய முக்கியமான மனிதர். அற்புதம் அற்புதம். ஆமாங்க. உங்க நினைவுத்திறன் அற்புதம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அருமை அருமை. அடுத்ததுங்க புலிப்பாணி சித்தருக்கு கோயில் உள்ள இடம் சிவகிரி. நீங்க அதை நல்லா பாத்தீங்கன்னா புலிப்பாணி சித்தருக்கு கோயில் அமைப்பதற்கான வாய்ப்பே சிவசுப்ரமணிய யோகி என்பவர் சிவகிரி மண்ணின் மைந்தர். சரிங்க சரிங்க. அவர் தஞ்சாவூர்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். சிவகிரி தஞ்சாவூருக்கு வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பையன் வேறு அவர் நமச்சிவாய், அவர் ஒரு தமிழ் பண்டிதர் தான். சரிங்க சரிங்க. இந்த புலிப்பாணி சித்தருடைய கோயிலுக்கு பட்டா வேண்டி அவர் வந்து பலமுறை முறை செஞ்சு வாய்ப்பு கிடைக்கல. தியானேஸ்வரன் என்ற கலெக்டர் சிவகிரி வந்த பொழுது புலிப்பாணி சித்தர் அவர் சந்திப்படி வாய்ப்பு கிடைச்சது. சிவசுப்ரமணிய யோகி ஐயா இது மாதிரி புலிப்பாணி சித்தருக்கு நான் கோயில் அமைச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு பட்டா வேண்டி கேட்கிற பொழுது தியானேஸ்வரன் வந்து நேரடியாக வந்து பார்த்து, நான் உங்களிடம் என்னுடைய இளமையான காலத்துல வந்து சோசியம் பார்க்க வந்திருக்கிறேன், நீங்க சொன்னபடி நான் கலெக்டர் ஆகிட்டேன், அந்த தியானேஸ்வரன் தான் வந்திருக்கேன்னு சொல்லி பட்டா கொடுத்துட்டு போனாருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஊர் சிவகிரி. புலிப்பாணி முனிவருக்கே வந்து சித்தர் கோயிலுக்கே பட்டா வழங்கியவர் சித்தேஸ்வரன் தியானேஸ்வரன் கலெக்டர் அவர்கள் சிவகிரிக்கு நேரடியா வந்தார் அந்த இடத்துக்கு. நினைவு கூற வேண்டிய கட்டாயம் அவசியம். சொல்லுங்க. ஆமாங்க. அடுத்ததுங்க பூமிதான இயக்கம்ங்கிற அடிப்படையில பூமிதான இயக்கம் வினோபா அவர்கள் வந்து சிவகிரி வழியா வந்து கஸ்தூரா கிராமத்துக்கு போறாரு. அங்க இருக்க கொற்றைவேல் கவுண்டரையும் மற்றும் பழையகோட்ட பட்டக்காரர்களையும் சேனாதிகள் சந்திக்கிறதுக்காக போறாரு. சரிங்க. உங்களிடம் அதிகமான இடம் இருக்கிறது, நிலமில்லா விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்புள்ள அரிஜனங்களுக்கு வாரி வழங்கு கேட்கறதுக்காக போற பொழுது பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன மக சிலை இருக்கு இல்லங்க, அந்த இடத்துல வந்து அமர்ந்து கோந்து மக்களோடு சந்திச்சு பேசுகிறார் வினோபா அவர்கள். சூப்பர் சூப்பர். அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து காந்தி சவுக்குன்னு பேர் வைக்கிறார். பூமிதான திட்டத்திலே வினோபா அவர்கள் வந்து சிவகிரி வழியா வந்து கொற்றவேல் கவுண்டரை சந்திக்கிறதுக்காக ஓடானல போறாரு. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே வாழ்ந்துட்ட தீரன் சின்னமலை ஊரான ஓடானலைக்கு போறார் கொற்றவேல் கவுண்டரை சந்திக்கிறதுக்கு. புரியுது. அப்ப வந்து அமர்ந்த இடம் காந்தி சவுக்குன்னு பேர் வைக்கிறார். அது இன்றும் காந்தி சவுக்கு என அழைக்கப்படுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சின்னமலையுடைய அந்த கல்வெட்டுல கூட காந்தி சவுக்குன்னு சிவகிரியில பேர் வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற சிலை இருக்கிற இடம் வந்து காந்தி சவுக்குன்னு சொல்லி அந்த காலத்திலேயே காந்தி சவுக். ஆமா, பழைய நிலையம் பழைய பஸ் நிலையம் காந்தி சவுக். சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா
கலந்து வந்தா தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த நிகழ்ச்சி. இல்ல சிறப்பு கலந்து வரணும். சுவாரஸ்யமே உணவு பெயர் ஏ மீனாட்சி சுந்தரங்க தான் நிகழ்ச்சி தலைப்பு. பாத்தீங்கன்னா 7 கடல் சீமை அதை ஆறுகின்ற நேர்மை எங்க ஊர் ராஜாங்கிற திரைப்படம் சிவில வந்து முதலாக ரிலீஸ் படமே கிடைச்சது ஒரு டெண்டு கொட்டாய்க்கு. அப்பா எங்க ஊர் ராஜா சிவாஜி நடித்த படம். அதாவது அது எப்படின்னா குழுக்கள் முறையில வந்தது. ஒரு டெண்டு கொட்டாய்க்கு வந்து முதல் ரிலீஸ் படமா வந்தது எங்க ஊர் ராஜா சிவாஜி கணேசன் நடித்த படம். சென்னையை பத்தா இளநீர் பிள்ளையை பத்தா கண்ணீர் என்ற பாடலை மிக பெருமையாக கண்ணதாசன் இயற்றி இஎம்எஸ் பாடுவாரு. அந்த பாடல் இடம்பெற்ற எங்க ஊர் ராஜா முதல் ரிலீஸ் ஆனது சிவில தான். அதே சிவிக்கு திரும்பதானா? கண்டிப்பா கண்டிப்பா. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு திரைக்கடல் தான் திரைப்படம் பாருங்கிறாங்க. அதிர்ஷ்ட குழுக்கள் நம்ம ஊர் பேர் வந்து திரையிடுறது பெரிய விஷயம். எங்க ஊர் ராஜா அந்த படம் தான் திரையிட்டாங்க முதல்ல. ஆமாங்க, அருமை. பாருங்க, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இறந்த பொழுது ஊர்வலத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க. அப்படி கலந்துகிட்டதுல சிவகிரி நாட்டாமைக்காரர் வரலாற்று ஐயாவுடைய அண்ணா தண்டபாணிங்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு விபத்துல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அதனால பெருந்தலைவர் காமராஜருடைய இறுதி ஊர்வலத்துல கூட ஒருவர் கலந்து கொண்டு காமராஜருக்காக தன்னுடைய தியாகத்தை வந்து உயிரை விட்டவர் ஒரு ஊர் தான் சிவகிரி தண்டபாணி என்பவர். அப்பெல்லாம் வந்து வாகனம் அத்தனை வாகனத்துல போயிருக்காங்க, ஏதோ வாகனம் விபத்தாயிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதெல்லாமே சிறப்பு தான், நினைவு கூற வேண்டியவர்கள். ஆமா, இதெல்லாம் சிவகிரியுடைய வரலாற்று நினைவா இருக்கக்கூடிய விஷயங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து திருச்சி கூடுற விஷயம் இல்லைங்க, அத்தனையும் தெரிந்து விவரத்தோடு பேசுகின்ற விஷயம் நான் நினைக்கின்றேன். யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, அதெல்லாம் யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தெளிவா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் ஏதாவது தவறான தகவல் அடுத்த நாள் கிடக்குது, இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கு எந்த பின்னூட்டுகள் வந்தாலும் அதையும் இதே மாதிரி லோடு பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்து வந்து கூட சிவில் நண்பர்கள் உண்டு. உருவூதி யாராவது திட்டதா இருந்தாலும் அதையும் அப்லோட் பண்ணிடுவோம். எங்க பேரை எல்லாத்தையும் பார்க்கட்டும். சொல்லுங்க. ஓகே. டாக்டர் கலைஞருக்கு கூட சிவில் நண்பர்கள் உண்டு. என்டி தேவராஜ். சூப்பர். அவர் வந்து பேராட்சியில கவுன்சிலரா இருந்தவர், 3 முறை இருந்தவர், தியாகி. இறந்துட்டாரு. அவர் கலைஞருக்கு நண்பர் தான். அடுத்து சிவகிரி பேராட்சி கவுன்சிலரா இருந்தவர், சிவகிரியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தியவர் சீமா சேதுருத்துறை என்பவரும் கலைஞருக்கு நண்பர் தான். அது சரி அது சரி. ஆமாங்க. அவர் கலைஞர் போல் நேரா சீவி இருப்பாரு, ஆளு சிகப்பா இருப்பாரு. அவர் வந்து ஒரு விபத்துல இறந்துட்டார். ஒரு கட்சியினுடைய தொண்டருக்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக போகும்போது விழுப்புரம் இடத்துல வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டார் சேதுராம் சுப்பிரமணியம். அது சரி அது சரி. அடுத்தது வந்துங்க பா விஜய். விஜய் இவரு கவிஞர். கவிஞர் பா விஜய் திரைப்பட பாடல்களை மிகவும் மென்மையாக பாடக்கூடியவர். ஆமாங்க, அற்புதமான கவிஞர். சிவகிரில வந்து கல்தூணுங்கிற படம் எடுத்தார். கல்தூன் அப்படிங்கிற படம் எடுத்தார். கல்தூணுங்கிற படம் எடுத்தார். சிவகிரி அம்மன் கோயில் எடுத்தார். அது பெரிய அளவுல பிரபலியம் ஆகலினாலுமே அந்த திரைப்படத்தினுடைய விவரங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்பேற்பட்ட பா விஜய் வந்து சிறப்பு செய்த ஊர் சிவகிரி. சூப்பர். அடுத்ததுங்க, இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சாங்க, அமெரிக்கன் கல்லூரியில படிச்சாங்க அப்படிங்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நாம சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு நீர் கண்காணியுடைய மகன் தமிழக லெவல்ல காவல்துறையில மிக பொறுப்பாக உயர்ந்த இடத்துல இருக்கிற ஊர் சிவகிரி தான். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அவர் சிவகிரி சேர்ந்தவர் தான். கண்டிப்பா கண்டிப்பா. பேர் சொல்லுங்க. மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். சிவகிரிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார், சிவகிரிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரும் சிவகிரியை சேர்ந்தவரே. பேர் சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா பேரும் சொல்லுங்க. அப்பா பேரு தங்கவேலுங்க, செந்தில்குமார் IPS. ஆமா, ஒரு பட்ட பேர் என்ன சொல்லுவாங்க? லஸ்கர். லஸ்கர் தங்கவேல் ஐயா அவர்களுடைய புதல்வர் தான் செந்தில்குமார் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததுங்க, அதாவது கோவை குண்டுவெடிப்புல தீவிரவாதிகளை மடக்கி பிடித்து, அதாவது ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுல மடக்கி பிடித்து சிவகிரிக்கு பெருமை சேர்த்தவர் வந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள். அவர் காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி. இப்ப வந்து அவர் வந்து போதை தடுப்பு துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். சந்திரசேகர் ஐயா அவர்கள். அதுவும் அதனால சிவகிரிக்கு பெருமை தான். அவருக்கு அந்த பின்னணி இருக்குதான், கோவை குண்டு. நிச்சயமா நிச்சயமா. ஆமாமா. சூப்பர் சூப்பர். அப்ப 10 கிலோ வந்தது. இப்ப நினைவு கூர்ந்து பொருத்தமானது. சொல்லுங்க. ஆமாங்க. அதாவது முருகனுக்கு போர்ப்படை துறவியாக இருந்தவன் வீரபாகு தேவர். அந்த வழிவந்த செங்குந்த இன மக்கள் வாழும் ஊர் சிவகிரி.
நீங்க பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு வந்து காவல் தெய்வம் மதுரை வீரன். அது சரி. முருகனுக்கு போர்படை தளபதி வீரவாகு தேவர். சின்னமலைக்கு போர்படை தளபதி பெல்லான். சரிங்க சரிங்க. அது மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அணி தலைவர்கள் உண்டு. அது மாதிரி முருகப்பெருமானுக்கு வீரவாகு தேவரான வம்சவழி வந்ததுதான் சிவகிரி செங்குந்தன மக்கள். அந்த சிறப்பு சிவகிரிக்கு இருக்குது. சூப்பர் சூப்பர். பழனிக்கு முருகன் சிலை அழகு, அடுத்த அழகு சிவகிரி வேலாயுத சாமி முருகன். ஆமாங்க ஆமாங்க. நீங்க சொல்ல சொல்ல கண்ணில் அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணில் அப்படியே வருது, திரை ஒளியா வருது முருகனுடைய அழகு. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பழனி முருகன் அழகு பார்த்திருப்பீங்க, சிலை அழகு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சிவகிரி வேலாயுத சாமி வந்து அதே மாதிரி அழகா இருப்பாரு. அது சந்தன காப்பு போட்டாங்கன்னா. ஹலோ. அருமை அருமை. சந்தன காப்பு போட்டாங்கன்னா சூப்பர். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழனிக்கு செல்வதும் ஒன்று, சிவகிரி வேலவனை வணங்குவதும் ஒன்று. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க. அப்புறம்ங்க இன்னைக்கு வந்து வாழும் வரை, இருக்கும் வரை, இறக்கும் வரை உதவுவது ஆயுள் காப்பீட்டு கழகம் ஒன்றே. அது சரி அது சரி. அது தமிழகத்துல மிகப்பெரிய முதலிடத்துல வந்து சிவகிரியில் இருக்கக்கூடிய கிளை தான் நான் நினைக்கிறேன். எல்ஐசி அலுவலகம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பல வகையில பல வகையில அது மிகப்பெரிய பெருமையான விஷயம். ஆமாங்க ஆமாங்க. இன்னைக்கு எல்ஐசி அலுவலகத்துல ஒரு சாதாரண ஒரு நபர்கள் கூட உள்ள போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறதே இல்லை. அது எவ்வளவு பெருமையான விஷயம், எவ்வளவு உதவுங்கிறது யாருக்குமே தெரியவில்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வலுவா இருக்கிறவன் 2000 ரூபாய் போடுறேன், சுகத்துல இறந்துருவேன், அவனுக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பணம் கிடைக்குது அவனுடைய மதிப்பீட்டு அளவுல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த உதவி செய்வது ஆயுள் காப்பீட்டு கழகம் சிவில் இருக்குது, முதலிடத்தில் இருக்குது. கேட்டு கோவை கோட்டத்திலேயே. ஆமாங்க. அது வந்து வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுங்கிற ஒண்ணு. பாலிசியாளருக்கு அந்த பெனிஃபிட், நீங்க சொல்ற பெனிஃபிட் கிடைக்கும் பாலிசியாளருக்கு. ஆமா, பாலிசி போடாதவங்களுக்கு நம்ம அதுல திரட்டக்கூடிய நிதியை வந்து அரசு கடனா தர்றோம். அது நீங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு பல்வேறு வழிகளில் வந்து நீரின்றி அமையாத உலகு, எல்ஐசின்றி அமைத்திட முடியாத குடிநீர் திட்டத்தை அந்த அளவுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்குது ஆயுள் காப்பீட்டு கழகம். ஆமாங்க ஆமாங்க. சிவகிரிக்கும் நிறைய பண்ணிருக்காங்க. சிவகிரிக்கு கூட 17 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஆரம்ப காலத்துல. டேங்க் கட்டுறதுக்கு நம்ம காசு தாங்க. ஆமாங்க. ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. தொடக்க நிலையில கட்டுறது நம்மள்தான். வாக்கு சொல்றேன். ஆமாங்க ஆமாங்க. அது வந்து சின்னமலை சிலை கூட தமிழக அளவில் அமைந்த இடம் 2வது இடம் சிவகிரி தான். அதாவது சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே வளர்ந்த சின்னமலையுடைய சிலை வந்து தமிழக அளவுல 2வது இடமா அமைந்த இடம் சிவகிரி தான். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஆடி 18 எல்லாம் மிகப்பெரிய அளவுல விழா கொண்டாடுறாங்க, அனைத்து வந்து மாலை போட்டு போறாங்க. அது ஒரு சிவகிரிக்கு மிகப்பெரிய சிறப்பாக அந்த அது இருக்கக்கூடிய கொங்கு இளைஞர்கள் எல்லாம் மிக ஆட்பறித்து வரக்கூடிய அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகப்பெரிய கூட்டம் ஜேன்னு வருது. அது எல்லா பத்திரிகையிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து சிவகிரிக்கே ஒரு அப்படியே அருமையா இருக்குது. நிச்சயமா நிச்சயமா இருக்கு. ஆமா ஆமாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து இந்திய அளவில் கதிர்பெட்டி தயாரிப்புல சிறந்த ஊர் சிவகிரி. அபாரம் அபாரம். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் ஹலோ கேக்குது 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 சொல்லுங்க. கேபி சுந்தராம்பாள் கூட சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க நிறைய பேர். ஆமாங்க. கேபி சுந்தராம்பாள் இறந்த பிறகு கொடுமுடி கோயிலும்னு சொல்லி கலைஞர் பாராட்டினாரு. மிகப்பெரிய பாடகி, கொடுமுடிக்கு கோயிலமாக இருந்த கேபி சுந்தரம்மாள் மறைவு என்னுடைய இதயத்தை துளைத்து விட்டவர் கலைஞர் பேசினார். சூப்பர். பாத்தீங்கன்னா கேபி சுந்தரம்மாளுடைய தியேட்டர் திரைப்படாவுக்கு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் 3 முதல்வரும் ஒரே இடத்துல அமர்ந்து திரைப்படத்தை வந்து அந்த கேபி சுந்தரம்மாள் திறந்துட்டு போனாங்க. ஆமாங்க. அப்பேற்பட்ட கேபி சுந்தரம்மாள் கூட சிவில் உறவினர் இருக்காங்க. அடுத்தது வந்து சிவகிரி ஆதீனம். சூப்பர். உலக வரலாற்றிலேயே 1008 ஆதீனம் அமர்ந்து சிறப்பு பூஜை செய்தது சிவகிரியில தான். மிகப்பெரிய விஷயம். வரலாற்றுல வந்து 1008 ஆதீனம் அமர்ந்து சிறப்பு பூஜை செய்தது சிவகிரியில தான். கண்டிப்பா. சிவகிரி ஆதீனம் ஸ்ரீ சிவசமய பண்டித குருசாமியுடைய இளைய குமாரர் பாலமுருகி சிவாச்சாரியருடைய தலைமையில மிகப்பெரிய அளவுல வந்து பூமி சிறப்பு பூஜை நடந்தது. சிவகிரியில தான். சிவகிரிக்கு பெருமை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க குலகுருங்கய்யா. என்னங்க குலகுரு? ஆமா. ஏன் உங்களுக்கு எவ்வளியாவது வந்து நம்ம எந்த வழியில் போனாலும் இறைவனை நம்பி ஆகணும். அந்த அடிப்படையில் பார்க்கறது சிவகிரிக்கு சிறப்பு இந்த ஒரு விஷயம். அது சரி அது சரி. அப்புறங்க தேர்தல் என்ற கிளம்புறது சிவகிரி முடக்கி அதுல கூட மக்கள் தேடி கண்டுபிடிச்சு உதயசூரில் ஜெயிக்க வச்சாங்க சுப்புலட்சுமி சேகரிசனை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர். ஆமா வேட்பாளர் நின்றாங்க. ஆமாங்க ஆமாங்க.
அப்புறம் மாநில அளவுல ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வந்து சிவகிரியில வந்து சிறப்பா இருக்குது, சிறப்பா செயல்பட்டு இருக்குது. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கமிட்டி மார்க்கெட்டிங் கமிட்டி. ஆமாங்க. கதர் அணிவதே காந்தி அஞ்சலி என்ற அடிப்படையில அன்னைக்கு ஜிஜி குருமூர்த்தி, கோபி லட்சுமண ஐயர், சிவகிரி எல்லை தேங்க பவுண்டர், NSV வரதராஜ் போன்றவர்கள்லாம் பானுபாய் பிரபுதாஸ் பட்டுவாரியை அழைத்து சிவில் கதர் மாநாடு நடத்தினாங்க வேளாச்சேரிகளுக்கு முன்புறம். பானுபாய் பிரபுதாஸ் பட்வாரி என்ற கவர்னரை அழைத்து கதர் மாநாடு நடத்தியது சிவகிரியில தான். இது சிவகிரிக்கு சிறப்பு. அப்புறங்க நடிகர் பாக்யராஜ் இருக்காருலங்க, அவருக்கு கூட உறவினர்கள் சிவகிரியில் இருக்கிறாங்க. வளர்ப்பு தாயார் தாயம்மாள் வாழ்ந்த ஊரே சிவகிரி தான். முன்னாள் கவுன்சிலர் ராஜ் என்ற தாயார் தான் தாயம்மாள். தாயம்மாள் வந்து பாக்யராஜுடைய தாயாரோடு வெள்ளாங்கோயில் இருக்கிற போது அவையோட பணியாற்றி இருக்காங்க. அப்ப தாயம்மாள் தான் வந்து பாக்யராஜை வந்து அதிகமா வளர்த்தியது, அன்போடு பராமரிச்சு வந்து தாயம்மாள். அந்த அடிப்படையில வந்து பாக்யராஜுக்கு தாயம்மாள் இருக்கிற ஊர் சிவகிரி தான். ஆக வந்து சிவகிரி அதனால் கூட சிறப்பு பெறுகிறது. சூப்பர். பாக்யராஜே நேர்ல வந்துட்டு போனார் ஒரு முறை. நடிகர் சத்யராஜ் கூட ஒரு முறை சர்ப்ரைஸ் ஆபீஸ் வந்திருக்காரு. தன்னுடைய சொத்து விஷயமா, பழைய கோட்டையில் இருக்கக்கூடிய ஏதோ சொத்து விஷயமா கூட சத்யராஜ் அவர்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்புறம் படத்துல நடிக்க கூட அந்த டேங்க்ல எடுத்தாங்கய்யா. முத்தூர் போற வழி இருக்கிற அந்த டேம் கட்டுற இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்தது. எப்படிங்க? முத்தூர் போற வழியில டேம் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங் ஒன்று நடந்தது. அதுக்கு வந்தார். சொல்லுங்க அப்புறம் சொல்றீங்க. சொல்லுங்க. ஓகே. நீ வரிசையா குமரனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கும் ஊர் சிவகிரியே. நிச்சயமா. அது எந்த மாற்றம் கிடையாதுங்க. அடுத்ததுங்க, மாசி மகத்திற்கு சிறப்பு சேர்ப்பது கும்பகோணம். சிறப்பாக நடைவது சிவகிரியில தான். திருவிழா மிகவும் சிறப்பா நடக்கு. மாமகம் மகாமகம் பிறந்தவன் ஜகத்தனை ஆழ்வான்னு கூறுவாங்க. அந்த ஜகத்தனை ஆண்டு கொண்டிருக்கிற காமாட்சி அம்மனுக்கு மாசி தோறும் விழா சிறப்பா நடத்துவாங்க. விரைவில் விழா கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெகு ஜோரா நடத்துறாங்க. எல்லாமே அரங்காவலர் சிறப்பா செயல்படுது. சிறப்பா செய்யறாங்க. எந்த அரங்கால வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அருமை. இது வரைக்கும் வராத வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சூப்பர். நிச்சயமாங்க. ஆமாங்க. அரங்காவலர் போறது வந்து எல்லா வீட்டுக்காரும் அங்கீகாரம் நினைக்கிறாங்க. ஆமாமா, நிச்சயமாங்க. வட்டு சிறப்பா செயல்பட்டு வாழ்த்துக்கள். செங்கொந்த இன மக்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு ஊர்லயுமே காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, பாவடி இருக்கு. கண்டிப்பா. ஆனா சிவகிரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செங்கொந்த இன மக்கள் வந்து ஒரு 5000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒரு தலைக்கட்டு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி, மாங்கல்யம் உள்ளவர்களை எல்லாம் தேர்தலில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி ஓட்டு பெற்று அரங்காவலர் தேர்வு செய்வது சிவகிரியில தான். தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் கிடையாது. சட்டப்பூர்வமா பல ஆண்டுகளாவே அந்த அரங்காவலர் தேர்வு செய்து சிவகிரியில தான். அந்த அளவுக்கு சிறப்பட்டது காமாட்சி அம்மன் கோயில் செங்குந்த இன மக்களுடைய தேர்தல். இப்ப நீங்க இப்ப இருக்க அரங்காவலர் குழு எத்தனாவது அரங்காவலர் குழு நினைவு இருக்கா? எத்தனாவது 19வது அரங்காவலர் குழு. அப்ப 19x3 போட்டுக்கணுமா? 19வது தேர்தல். ஆமாங்க. அப்ப ஏறக்குறைய 57 வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமா. ஆமாங்க. சூப்பர். சொல்லுங்க. அப்புறங்க இந்த பரிசு சீட்னு சொல்லுவாங்கல்லங்க, ஏழை கூட பணக்காரனாவது லாட்டரி சீட்ல தான். அந்த வாய்ப்பு கூட முதல் சிவகிரி தான் கிடைச்சது. அதெல்லாம் இருக்குதா? சொல்லுங்க. ஏழை நெசவாளிக்கு அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட பரிசு சீட்ல கூட ஏழைக்கு கூட பணக்காரர் ஆன விஷயம் சிவகிரிக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது சரி. அந்த வாய்ப்பை பெற்றவர்களோட ரசிகர் தங்கவேலு தான். அவருக்கு பரிசு சீட்டு கிடைச்சது மிகப்பெரிய பெருமையா இருந்தது. லட்சம் ரூபாய் உழுந்துட்டுதப்பா அப்படின்னு. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட பரிசு சீட்ல 1000 ரூபாய் லட்சம் ரூபாய் பெற்றது இவர் தானே சொல்லி மிக பெருமையா இருந்தது. சரி, நிறைவு சொல்லிடலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரே நிமிஷம். சரி. அடுத்தது நெசவாளர்களுக்கு துயர் துடிப்பதற்காக பாத யாத்திரையாக பெரியார் வந்து நெசவாளர்கள் அழைச்சிட்டு போறாரு. மிகப்பெரிய நூல் தட்டுப்பாடு வந்துட்டது. நெசவாளர்களுக்கு வந்து நூல் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு. அவர்களுக்கு ஈரோடு அழைத்து சென்று பிரச்சனையை தீர்ப்பதற்காக பெரியார் வந்து அவர்களோடு அமர்ந்து பேசி அவர்களுக்கு உரிய உணவளித்து சிவகிரிக்கு அனுப்பி வைத்த பெரிய தந்தை பெரியாருக்கே உண்டு. சூப்பர். இது மாதிரி பல்வேறு வழிகளில் வந்து சிறப்பு இருக்குது. மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுத்த பேசலாம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே